தமிழக அமைச்சரவையில் இருந்து பொன்முடி விடுவிப்பு. பொன்முடி வசம் இருந்த வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கீடு. தமிழக அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் செந்தில் பாலாஜி. ஜாமீனா அமைச்சர் பதவியா என்பதை தெரிவிக்க உச்சநீதிமன்றம் அவகாசம் அளித்திருந்த நிலையில் அமைச்சரவையில் அதிரடி மாற்றம். போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கருக்கு செந்தில் பாலாஜி வகித்து வந்த மின்சாரத்துறை கூடுதலாக ஒதுக்கீடு. அமைச்சர் முத்துசாமிக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை கூடுதலாக ஒதுக்கீடு செய்து நடவடிக்கை. மீண்டும் அமைச்சரவையில் இடம் பிடிக்கும் மனு தங்கராஜ். நாளை மாலை 6 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழா. மனு தங்கராஜுக்கு பால்வளத்துறை ஒதுக்கப்படலாம் என தகவல். மக்கள் நலனுக்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கிறோம். கோவையில் நடைபெற்ற தாவேகா பூத் கமிட்டி கருத்தரங்கில் கட்சியின் தலைவர் விஜய் சூளுரை. சிறுவாணி தண்ணீரை போல சுத்தமான வெளிப்படையான ஆட்சி அமைப்போம் என விஜய் உறுதி. தாவேகா மற்ற அரசியல் கட்சி போல் கிடையாது எனவும் விளக்கம். கோவையில் தாவேகாவின் 2வது நாள் கருத்தரங்கிற்கு தொண்டர்கள் புடைசூழ வருகை தந்த தாவேகா தலைவர் விஜய். பிரச்சார வாகனத்தில் சென்ற விஜயை பைக்கில் பின்தொடர்ந்து வந்த தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் கட்சி துண்டு மற்றும் மலர்களை தூவி ஆர்ப்பரிப்பு. நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். விமான நிலையம் முதல் அவினாசி சாலை வரை வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. எம்சாண்ட், பீசாண்ட் மற்றும் ஜல்லி ஆகியவை ஏற்றப்பட்ட விலையில் இருந்து ரூபாய் 1000 குறைத்து விற்பனை செய்யப்படும். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு. தமிழகம் முழுவதும் கனிம வளங்கள் சட்டவிரோதமாக வெட்டி எடுக்கப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் குற்றச்சாட்டு. தமிழக ஆழ்கடல் பகுதிகளில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ONGCக்கு மத்திய அரசு அனுமதி. கன்னியாகுமரி அருகே ஆழ்கடலில் 3 மற்றும் சென்னை அருகே 1 என மொத்தம் 4 வட்டாரங்களில் அனுமதி அளித்து அறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும் எனவும் அறிவிப்பு. சென்னையை சுற்றியுள்ள பெல்ட் ஏரியா பகுதிகளில் ஆட்சேபனையற்ற இடங்களில் குடியிருக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க அரசாணை வெளியீடு. வருமான அடிப்படையில் நில ஒதுக்கீடு வரம்புகள் திருத்தப்பட்ட நிலையில் சுமார் 86,000 பேருக்கு 6 மாதங்களில் பட்டா வழங்க நடவடிக்கை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, துணை முதல்வர் பதவி என்று ஆசை வார்த்தைகள் கூறி தன்னை வீழ்த்திவிட முடியாது. கூட்டணி தர்மத்திற்காக தாவேகா திறந்து வைத்திருந்த கதவை மூடினேன் எனவும் திருமாவளவன் பேச்சு. மதுரை சித்திரை திருவிழாவில் பங்கேற்கும் விஐபிக்களுக்கு ஸ்கேன் அடையாள அட்டை. அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் தகவல். வாங்கடே மைதானத்தில் நடைபெற்ற IPL போட்டியில் மும்பை அணி அபார வெற்றி. லக்னோ அணியை 54 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல்.
சிவகங்கை அருகே திமுக பிரமுகர் பிரவீன்குமார் வெட்டி படுகொலை. சாமியார்பட்டியில் உள்ள தோப்பில் இருந்தபோது 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் வெறிச்செயல். 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. பகல்காம் தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டிய குற்றவாளிகளுக்கு கடும் பதிலடி கொடுக்கப்படும். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி சூளுரை. இந்தியாவை அணு ஆயுதம் மூலம் தாக்குவோம் என பாகிஸ்தான் அமைச்சர் ஹனீஃப் அப்பாசி பகிரங்க மிரட்டல். பாகிஸ்தானின் ஆயுத கிடங்கு இந்தியாவுக்காக மட்டுமே வைக்கப்பட்டுள்ளதாக கூறிய கருத்தால் இரு நாடுகளுக்கிடையே பதற்றம். சுந்தரா டிராவல்ஸ் படம் வரும் மே மாதம் ரீ-ரிலீஸ் செய்யப்படும் என அறிவிப்பு. நடிகர்கள் முரளி வடிவேலு காம்போவின் கலக்கல் காமெடியை வெள்ளித்திரையில் பார்க்க ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.